ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இந்த பண்டூரா பார்க்க முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்தோம். ரெசார்ட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தேன். நம்ம தம்பி என்ன பண்ணிட்டாப்புல, இங்கே ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்குது, அதாவது சன்செட் பாயிண்ட் இருக்கும், சூசைட் பாயிண்ட்டு, வியூ பாயிண்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் பார்த்தீங்கன்னா. அதில் வந்து அந்த ஏதாவது ஒரே ஸ்பாட்டு தான், பேர் தான் வேறு வேறு. அங்கே போகட்டாப்புல. சரி நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு போய் கிளம்புவோம். சரிங்களா? இங்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான், காரில் தான் போய் வேணும். நம்ம அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க, அப்படியே போயிட்டு இருப்போம். சரிங்களா? நல்லா இருக்கும் தம்பி. அது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சூசைட் பாயிண்ட்டுங்கிறீங்க, வியூ பாயிண்ட்டுங்கிறீங்க. அதோட நேம் வந்து சூசைட் வியூ பாயிண்ட். சூசைட் வியூ பாயிண்ட். சூசைட் வியூ பாயிண்டா? ஏன் அப்படி? சூசைட் ஆகிட்டு அந்த மாதிரி அது நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்களாங்க. ஓகே ஓகே. நான் நினச்சேன் சரி அந்த அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தாலே சூசைட் இடம் போல இருக்கு. சரி, நல்ல பேராக இருக்கு. அதாவது சூசைட் வியூ பாயிண்டாங்க, பார்த்துங்க. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியே சன்செட் ஆக போகுது பாருங்க, ரைட்டில் சூரியன் தெரியுதா? நினாவூர் டவுனு உள்ள டவுன் வருமா? இது கடத்தரெலாம் இருக்கா மெயின் ரோட? நிலாவூருங்க. ரைட்டா? ரைட். இதுக்குள்ளே போகணுமா? ஓகே. லெஃப்டில் போகிறது? லெஃப்டில் அது ஒரு சின்ன ஊர், அதோட டெட் எண்ட். அது டெட் எண்ட், அவ்வளோதான். இந்த ஊருக்கு அடுத்து என்ன இருக்கு? அவ்வளோதான். இது டெட் எண்ட். அது மலை டெட். மலை டெட்டு. இதெல்லாம் ஃபுல்லாக ஊர் தான். இது எல்லாமே ஊரை பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு காட்டுவாசிங்க இருந்தாங்க, மலைவாசிங்க. இப்போ இருக்காங்களா அவங்களாம்? இல்லை, இப்போ யாரும் இல்லை. நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும். அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க, அதனால அவங்கள ஊர் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இல்லை, டிஃப்ரெண்டாக இருக்க நம்மள மாதிரி தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அது கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஸ்டேட் அப் இந்த இதுலையா? ஆமாம், ஸ்டேட். சரி, ஓகே. ட்ரெஸ்ஸிங் இப்போ நம்மள மாதிரி தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போட்டிருந்தாங்க. ஓகே. அதனால இப்போலாம் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே தெரியாது, அந்த அளவுக்கு ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே. லேக், கோயில், குளம். கோயிலோட குளமா? ரோடு பாருங்க அப்படியே மேலே ஏறுது பயங்கரமா. ரைட் கட் பண்ணி. ரைட்டா? ரைட். ரோடே தெரியல. ரைட் கட் பண்ணி லெஃப்டில் வண்டி ஓரமாக உள்ளே இறக்கி போகணும். என்ன ஒரே சேராக இருக்கு. இருக்க முடியுமா, இல்லை வண்டி அப்படி வச்சு போட்டுக்கலாமா? ஆள் வருவாங்களா இங்கே? இங்கே இருப்பாங்க, அந்த கடைக்காரங்க இருப்பாங்க, இன்னும் ஒரு 1/2 hour அந்த மாதிரி. ஓகே ஓகே. இப்படியே விட்டுருலாம், திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுக்கலாம். இது என்னப்பா அது, வண்டி திருப்பி கொடுத்துக்காவே? இது வந்து குடிகார மக்கள் வந்து. பரவாயில்ல, தேவலாமே. காய்மட்டு சூப்பராக இருக்குமே இங்கே. ஆனால் இப்போ சொல்கிற பற்றியா தம்பி எல்லாமே? நான் சைவமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, இடத்த பார்த்து வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் தேவைப்படும் நமக்கு. கண்டிப்பாக பண்ணி வரையுமா? இறங்க இடம் இருக்கா பாருங்க உங்களுக்கு. இருக்குது. இங்கே நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்க. உள்ளங்க மாதிரி இடம் இருக்குது. அதெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்களா அந்த இடத்துல வந்து. இங்கே இடத்துல கிளைமேட் வந்து வேறு மாதிரி இருக்கும் எப்பொழுதுமே. கீழே ஒரு வெயில் அடிச்சிச்சு, இங்கே வந்து கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது லைட்டாக. அப்படியே இங்கே கடையே நீங்கள் ஒரு வேளை கடை போட்டுருக்கீங்க போல இருக்கீங்க. நீங்கள் 2 பேர் தானே? சரிங்க. இளநீ வச்சுருக்கீங்க. இதெல்லாம் என்ன பழம்? இது ஸ்டார் ஃப்ரூட் சார். ஸ்டார் ஃப்ரூட்ஸ். அது வாட்டர் ஆப்பிள், அத்திப்பழம், அத்திப்பழம், டிராகன், அவகோட பட்டர் ஃப்ரூட்டு, முடவட்டான் கிழங்கு. முடவட்டான் இங்கே கிடைக்குதா? கிடைக்குது. இங்கே விளையுதா? இங்கே இல்லை சார், கொல்லிமலை போய் வாங்கிட்டு வரணும். அங்கேயே தான் நட்டுறீங்களா? அதானே பார்த்தா. இது நம்ம இங்கே ஆர்கானிக்கு பெப்பரு எல்லாமே, அரிசி வகை எல்லாமே. ஓகே ஓகே. தானியங்க, இந்த பிளமு, மாங்காய், சிராப்பிள் எல்லாம் கீழே கிடைக்குது எல்லாமே. இல்லை, இதெல்லாம் கிடைக்காது சார். இது கிடைக்காது, இதெல்லாம் கிடைக்காது. ஸ்டார் பழம் கிடைக்காது. இது அத்திப்பழம் கிடைக்காது. டிராகன் கொய்யா பழம் கிடைக்கும். பட்டர் ஃப்ரூட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கும்.
அங்கே தான் வாங்கிட்டு வரீங்களா கொல்லிமலையிலேருந்து? சரி வாங்க வாங்க போமா நம்ம. இதான் பாதையாங்க, ஏறணுமா மேலே? ஏறணுமா? போங்க மேலே ஏறணுமாங்க. ஆமாம், மேலே ஏறணும். உடம்பு ஏறி போச்சு நமக்கு, ஏறுறது கஷ்டம்தான். வாங்க ஏறி பார்ப்போம் மேலே. பாருங்க பாதை ஒரு மாதிரியாக இருக்குது. தம்பி ஒல்லியாக இருக்காப்புல, சரசன் ஏறிடாப்புல மேலே, பிரச்சனை கிடையாது. இங்கே எதுவும் காட்டு விலங்குலாம் வருமா தம்பி? ஆ ஒன்றுமே கிடையாதா? யானையா? இங்கே எது யானை? இல்லை இருந்துச்சு. ம் ஊர் உள்ளெல்லாம் போயிட்டு சின்ன சின்ன வீடுங்களாம் இருக்கும். சரி. வீடுங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் காலி பண்ணிடுச்சு. ம் ஃபாரஸ்ட்காரங்க வந்து எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல விட்டுட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் யானையை கொண்டு போய் விட முடியாது. இல்லை 1 month ஆச்சு. இங்கே கிடையாது, நான் முன்னே வந்திருக்கேனே. ம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பாதி தூரம் ஏறி வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தா வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க அப்படியே கீழே ஊர்லாம் தெரியுது பாருங்க. அப்படியே சுற்றிலும் நம்மளை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலையாக தான் இருக்குது. அப்படியே இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நிலாவூர் வியூ பாயிண்ட். நிலாவூரா? ஊர் பக்கத்தில் நிலா இருக்கும் போல இருக்குது. இன்னும் மேலே போகணுமா? ஆமாம். நுழைவு கட்டணமா 50 ரூபா போட்டிருக்காங்க. யாருமே இல்லை. யாருமே இல்லையா? ஒன்லி சனி ஞாயிறு மட்டும் தான் வருவாங்க போல இருக்குங்க. அதனால் யாருமே கிடையாது. நல்ல ஒரு ட்ரக்கிங் நமக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த லவர்ஸ் கப்புள்ஸ் அந்த மாதிரி தான் வருவாங்க. இப்போ லவர்ஸ் கப்பல் வருவாங்களா? போங்க. பாதை பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்படியே அழகாக அந்த பாறையெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா கிரிப்பாக நடந்து போகலாம் நம்ம. அப்படியே வியூ தான் சூப்பராக இருக்குது. அப்படியே சுற்றிலும் பாருங்கள் வியூ, பார்த்து ரசிக்கலாம். அப்படியே டாப்பில் போயிட்டோம்னா வேறு லெவல். பாருங்கள் தம்பி என்ன சொல்கிறாப்புலன்னா, டாப்பில் போனால் வேறு லெவலில் இருக்குமா. அப்படியே அதாவது வெள்ளி சென்னர் மட்டும் தான் கூட்டம் இருக்கும் இங்கே வந்து. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா லவர்ஸ் பார்க்கான். ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் புதராக இருக்குது. அந்த சைடெலாம் பாதை இருக்குது, ஆனால் புதராக இருக்கலாம். அழகாக உட்காந்துக்கலாம். பின்பக்கம் பாறை இருக்குது, அங்கேயும் உட்காந்துக்கலாம். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் போல இருக்கு. லவர்ஸ்லாம் தான் இங்கே கொடுத்து வச்சா அவங்க தான் என்ஜாய் பண்ணிட்டு விடுங்க. இங்கே கிட்டக்க வந்தாச்சு, வியூ பாயிண்ட் கிட்டக்க வந்தாச்சு. இது மேலே ஏறணும். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒன்று, காற்று தான் இல்லை சுத்தமாக. ஜில்லுன்னு காற்று அடிச்சா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயே சூப்பராக இருக்குது வியூ. அப்படியே ஃபுல்லாக மலை தான். அப்படியே கீழே சின்ன சின்ன வீடுலாம் அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. சுற்றிலும் மலை இருக்குது. அப்படியே இதுக்கு மேலே நம்ம ஏறணும். அப்படியே வாங்க ஏறுவோம். ஏறியாச்சா? இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்துக்கலாம் போல கீழே. அப்படியே பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டு நைட் ஸ்பாட் நல்லாயிருக்கும். நைட் ஸ்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அடிக்கடி வருவீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? ஜம்முன்னு ஜாலியாக பெட்ஷீட்டை போட்டு உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் போல இருக்குது. அப்படியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட்டு பனி லைட்டாக இருக்குது. அப்படியே பாருங்கள் கீழே ஊரெலாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அப்படியே அப்படியே மெதுவாக காட்டுறான். அப்படியே லைட்டாக இப்போ தான் காற்றடிக்குது பாருங்க. அழகாக அந்த கிராமம் தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல சூப்பராக. எங்களை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையாக தான் இருக்குது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த சிவப்பாக தெரியுது பார்த்தீங்களா, அழகாக சன்செட் பார்த்துருக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த சைடு தெரியுதுல கிராமம், அதெல்லாம் இப்போ வந்தோம்ல அந்த கிராமம் தாங்க. அது வந்து நிலாவூரா? நிலாவூர் கிராமம். அங்கே பாருங்கள் கார் பார்க்கிங். நம்ம கார் நிற்குதா தெரியுங்களா? ஒயிட் கலர் கார் நிற்குது பாருங்கள், அது நம்ம காருங்க. இன்னொருத்தவங்க யாரோ காரை நிப்பாட்டிட்டாங்க. இன்னொருத்தவங்க யாரோ வராங்க, இன்னொரு குரூப் வருது போல இருக்குது. நம்ம எப்போ விருதத்தில் இருக்கோமோ அப்போ தான் எல்லா குரூப்பும் வரும். என்ன பண்ணுறது?
நம்ம மேலே ஏறும்போது எப்படி வெறுத்துச்சு நமக்கு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா காற்று ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது. செமையாக இருக்குது இந்த இடம் வந்து. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னு வச்சுங்க செமையாக என்ஜாய் பண்ணலாம். அதாவது கேங்கு 4-5 பேர் வரணும், வந்து செமையாக இங்கே என்ஜாய் பண்ணிட்டு அழகாக பாருங்கள் பெட்ஷீட் ஒன்று எடுத்துட்டு அழகாக உட்காந்து ஜாலியாக என்ன செய்யணுமோ செய்யலாம். இங்கே வந்து வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ தான் கிளைமேட்டாக மாறுது. இங்கே வந்து லைட்டாக அப்படியே வந்து ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிக்குது. நல்லா சூப்பராக இருக்குது உட்காரதுக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம இப்போ கிளம்புறோம். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். வாங்க அப்படி கீழே இறங்குவோம். செம்ம ஸ்பாட்டு. அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு ஒரு 5-6 பேரோட வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இங்கே வந்து இங்கே பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தம்பிக்கு. மேலே வேறு குரூப் யாராச்சும் உட்காந்தாங்கன்னா இங்கேயோட உட்காந்துக்கலாம் பாருங்கள். படியெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. பக்காவாக டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அழகாக இங்கே உட்காந்துக்கலாங்க ஜம்முன்னு. இங்கே உட்காந்துக்கலாம். இங்கெல்லாம் பாறை இருக்குது, பார்த்து உட்காரணும். தவறி போயிட்டோம்னு வச்சுங்க கீழே விழுந்துடும், அவ்வளோதான் கஷ்டம். இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து எப்போ வேணால் வரலாம் போல இருக்குது. அதாவது நைட்டும் வரலாம் போல இருக்குது. நைட்டு விடிய உட்காரலாம் போல இருக்குது. இந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் போல இருக்குது. அது மாதிரி இடம் தரமாக இருக்குது உண்மையிலே. இப்போ தான் கிளைமேட் அப்படியே மாறுது, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு மாறுது அப்படியே. நம்ம இப்போ தான் கிளம்புறோம். இந்த பக்கம் வந்து ஃபாரஸ்ட் உள்ளே போகலாம். இதுக்குள்ளேயும் ஃபாரஸ்ட் இருக்கா? ஆமாம், போகலாமா? போயிட்டோம்னா ரிட்டன் நம்ம இருட்டாயிடும். இருட்டாயிடும் வரத்துக்கு. இப்போ கஷ்டம் போயிட்டு வருது. பகலில் போகலாம். பகலில் போகலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இது வரையும் மேக்ஸிமம் வரலாம். இங்கே பார்த்துங்க இந்த மாதிரி ஃபாரஸ்ட் போகிறதாங்க. லவ்வர்ஸ்லாம் இங்கெல்லாம் போவாங்களா? போவாங்க. உலகம் பிறந்தது யாருக்காக? எல்லாம் மனிதருக்காக தான் பிறந்திருக்கு உலகம் வந்து. அது வரையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? நச்சுன்னு இருக்குன்னு என்ஜாய்மெண்ட்டு தான் எல்லாமே வாழ்க்கை. சரிங்க, அப்படியே நம்ம கீழே போவோம். நம்ம கீழே வந்தாச்சுங்க. இந்த ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா செம்ம தரமான ஸ்பாட்டு. அழகாக கீழே இங்கே காரை நிப்பாட்டிட்டு ஜம்முன்னு மேலே போகணும்னு வச்சுங்க. அங்கே போகணும் மேலே டாப்பில் போகணும். பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அது மாதிரி தரமான இடம் உங்களுக்கு. அதாவது வயசானவங்களுக்கு கிடையாது, ஃபேமிலி கிடையாது, வயசு பசங்க, லவ்வர்ஸு, முக்கியமாக கேங்காக வரீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் செம்மையாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். செம்ம ஸ்பாட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. மேலே ஏற முடியலனா பரவாயில்ல, இந்த மாதிரி இடத்துல விட நம்ம ஜம்முன்னு உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஏலகிரிலேருந்து கொஞ்சம் மேலே வரணும். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் மேலே வரணும். நம்ம வந்து அது மேலே ஏலகிரி டவுன்லேயே சொல்கிறேன். 8 கிலோமீட்டர் மேலே வரணும். மேலே வந்து ஹைட்டு உங்களுக்கு. இங்கே வந்தவுடனே கிளைமேட் வந்து வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் சில்னஸ் கீழேயோட கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும் சில்னஸ் உங்களுக்கு. அதனால் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. அது பசங்க தான், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.